இல்லை இந்த இந்தியா மட்டும் இல்லை, பல நாடுகளை இப்போ சீனா ரஷ்யாலாம் தலையிடணும். இது நல்ல போக்கு இல்லை. ஏன்னா இது நல்ல போக்கு இல்லை. ஒரு வளத்துக்காக அமெரிக்காவினுடைய முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நடுக்கமாக இருக்கும். ஒரே ஒருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளே உலகம் இருக்கணும்னா இப்படி இந்த போர் என்ன நோக்கத்துக்குன்னு சொல்லுங்கள். என்ன நோக்கத்துக்கு? இப்படி தான் சதாம் ஹுசேனை நீங்கள் சொன்னீங்க, பேரழிவு ஆயுதம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போர் தொடுத்தீங்க. ஐநா மன்றம் பேசி தீர்த்துக்கலாம், அப்படி இல்லை விசாரிப்போம்னு சொல்லும் போது அவசர அவசரமாக போரை தொடுத்து இது பண்ணீங்க. ஈராக் மொத்தமே ஈராக்கை அழிச்சு அவரை தூக்குல போட்ட பிறகு, சதாம கொன்ன பிறகு என்ன தெரிய வருது? பேரழிவு ஆயுதம் வச்சிருந்தது ஈராக் இல்ல, வச்சிருந்தது அமெரிக்கான்னு தெரியுது. நீங்க வச்சிருந்த நேரம் பயன்படுத்திருப்பானா இல்லையா? இது என்னது? இந்த கேள்வியை உலகத்தில் எவனும் கேட்க மாட்டானா? நீ நாட்டு மக்களை என் நாட்டையும் அழிப்ப, நான் வந்து இப்ப பேரழிவு ஆயுதம் வச்சிருக்கிறேன், நியூக்ளியர் ஃபார்ம் வச்சிருக்கேன், அணு ஆயுதம் வச்சிருக்கேன்னா பயன்படுத்திருப்பானா இல்லையா? அதை சொல்லுங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா ஒரு குற்றச்சாட்டை பண்ற நீ? இந்த போர்ல என்ன? நீ போர்ல யாரை கொள்ள நினைச்சு அவரை மட்டும் தான் கொண்டிருக்கியா? பச்சிலம் குழந்தைகள், இந்த கர்ப்பிணி பெண்கள், வயது முறிந்தவர், அவரெல்லாம் செஞ்ச பாவம் என்ன? என்ன கற்பிக்க வருது இது? தமிழன் பேசாம எவன் பேசுவோம்? நாங்க பேசாம புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு பாடிய பாவலனுடைய பேரன் பேத்திகளை நாங்க கத்தாம யார் கத்துவா? யாது முறை யாவரும் கேளீர்னு நேசித்து நின்ற பிள்ளைகள் தான் சொல்ல முடியும். அது இந்தியா மட்டும் இல்ல, பல நாடுகள் தலையிட்டு இது பண்ணணும். இன்னைக்கு வடகொரியாவை தவிர யாரும் அவருக்கு நெருக்கமா இல்லை. இந்த போரை வேடிக்கை பார்த்துருக்காங்க. நமக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு. பெரிய பெரிய விடுதியெல்லாம் மூடிட்டு வராங்க. கல்லூரியெல்லாம் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு விடுதியில சாப்பாடு போட முடியல. ஏன்னா எரிகாற்று இல்லை. இப்ப தேர்தல் அறிவிச்சதுன்னு வச்சுக்கிறோங்க, நாங்க எப்படி மின்வண்டியெல்லாம் போய் சைக்கிள் தான் போய் ஓட்டு கேட்கணும். அது தெரியுமா தெரியாதா? ஏன்னா பெட்ரோல் டீசல் இல்ல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவசிய இடப்பெயர்வு இல்லை. இப்ப நீ பாறை உந்துகள் வராது, அப்ப காய்கறி விலை ஏறும். அப்ப ஒன்று சார்ந்து இருக்குல்ல. இதை தலையிட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ல. போரை எவ்வளவு நாள் வேடிக்கை பார்த்துருக்கிறது? இந்த போர்ல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லுங்க. என்ன எதுக்காக போர் தொடுக்கப்படும்?